அம்மா கட்டுன அரசனுக்கு நினைச்சிருக்கிற பெத்த பிள்ளைங்களுக்காண்டி நினைச்சு வந்திருக்கிறம்மா உண்டாமா என் பெத்த பிள்ளைங்களும் கட்டின அரசனுக்கு தொழில்னால கட்டின அரசன் ரொம்ப முடக்கமா இருக்குது சரியா அது ஒண்ணு நினைச்சு வந்திருக்கிறேன் என் அரசனை கொஞ்சம் தொழில கொஞ்சம் மீடியாத்தி கொடு சாமின்னு கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி என் பெத்த பிள்ளைங்களும் நல்லபடியா படிப்புல உட்கார வச்சு கொடுன்னு கேட்க வந்தம்மா சரியா அதே மாதிரி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுல வச்சு எடுக்க முடியாது எல்லாம் விரையத்துக்கு போயிட்டு இருக்குதம்மா சரியா அதையும் நல்ல நாட்டி கொடுத்து உட்கார வச்சு கொடுத்தாரேன் அதே மாதிரி அரசனையும் நல்லபடியா பொழைக்க வச்சு கொடுத்தாரம்மா அதே மாதிரி உங்க குடும்பத்துல இனிமேல எந்த ஒரு சிக்கலும் என் வாசம் வந்துட்டு போறதுல இருந்து சரியா ஆறு பொழுதுக்குள்ள சுத்தம் பண்ணி கொடுத்தாரம்மா கை கட்டுமா எப்பா முனீஸ்வர ஒண்ணு காவல் தெய்வம் ஒண்ணு வருது பெண் தெய்வம் ஒண்ணு வருதுமா கன்னியாயி ஒண்ணு வருது மொத்தம் 3 தெய்வம் இருக்குதம்மா சரியா இன்னைக்கு வீட்டுக்கும் கேட்க வந்த தெய்வத்தையும் நினைச்சு வந்திருக்கிறம்மா சரியா அதே மாதிரி வீட்டுலையும் கொஞ்சம் தடுங்கல என் பெத்த பிள்ளை ஒரு தடுங்களுக்காண்டி ஒண்ணு நினைச்சிருக்கிறேன் சரியா அது ஒண்ணு நினைச்சிருக்கேன் அதே மாதிரி நான் சொல்றேன் விவரமா கேட்டுக்க தடுங்கல் சிக்கல் கொஞ்சம் ஆகிட்டு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்க வந்தேன் விவரமா நான் சொல்றது விவரமா கேளுமா கொஞ்சம் தடுங்கல் சிக்கல் போயிட்டு இருக்குது நல்லா விவரிச்சு சொல்றேன் கேட்டுக்க அந்த கையை இழந்ததை உனக்கு கை கொடுக்க வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா நீ கை இழந்து போனதை உனக்கு கை கொடுக்க வைக்கணும் சரியா அது உன் வாசலுக்கு உன் கையில கிடைக்கணும்னு கேட்க வந்தேன் சரியா நான் எப்படியும் அதை சம்பாரிச்சு கொண்டு போய் வச்சேன் இன்னைக்கு அது பறி போயிருச்சு அதை என் வாசல்ல எடுத்துட்டு போயிருக்குது எல்லாம் விட்டு எல்லாம் போயிருக்குது அது அதை கொண்டு வந்து என் கையில ஒப்படைச்சு தரணும்னு கேட்க வந்தேன் சரியா அது உன் கைக்கு நான் ஒப்படைச்சு தந்துறேன் கை காட்டு கையிடு இன்னைக்கு வீட்டுக்கு கேட்க வந்தா என் தொழில் பிரச்சனைக்காண்டி கொஞ்சம் நினைச்சிருக்கிறேன் சரியா தொழில் பிரச்சனை நினைச்சிருக்கேன் குடும்ப கஷ்டத்துக்காண்டி கேட்க வந்திருக்கப்பா ரெண்டு குறிச்சு வந்திருக்கிறேன் சரியா என் தொழில் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம காப்பாத்தி கொடுன்னு கேட்டேன் அதே மாதிரி குடும்பத்திலயும் ஒண்ணு கஷ்டமா இருக்குது சரியா நம்பி இருந்தவங்க உன ஏமாத்திட்டாங்கய்யா சரியா அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் உன் குடும்பத்தையும் நல்லபடியா ஆக்கி கொடுத்துறேன் தொழிலையும் ஓட்டி கொடுத்துறேன் சரியா குடும்பத்துல இதுக்கு மேல சேதாரம் வராது சரியா ரொம்ப கஷ்டகாலம் கொடுத்துருச்சு இந்த 1 வருஷமா சரியா அந்த கஷ்டகாலத்தை குறைச்சு கொடுத்து உனக்கு அந்த தொழிலை நல்லபடியா ஓட்டி கொடுத்துறேன் குடும்பத்தையும் வருமானம் கொடுத்து உட்கார வச்சு கொடுத்துறேன் சரியா அந்த இடத்தாலையும் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை இருக்குது அதையும் திருப்பி இருக்குது போராட வரணும் போக்குவரத்து தாண்டு கோளாறுல வந்தது வீட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குதப்பா சரியா ஆஸ்பத்திரிக்கு விரைய செலவுக்கு ரொம்ப அழிச்சு நிற்கினாலும் எதுக்கும் கட்டுப்பட்டு நிற்காது இந்த தாண்டு கோளாறு ஊட்ட சுத்தி வருதுப்பா சரியா அந்த தாண்டு கோளாறு இருக்க நிறைய செலவு ஆஸ்பத்திரி செலவு அதிகம் ஆட்டி படைச்சிருப்பா சரி அந்த தாண்டு கோளாறு ஒதுக்கி கட்டி நின்னா தான் உன் குடும்பம் திருப்தி அடையும் அதே மாதிரி குடும்பம் நல்லபடியா உட்காரும்பா அது வச்சு உடம்புக்கு ரொம்ப வாட்டி எடுக்கும் கை காலு குறைச்ச உடம்பு அசரிக்க முதுவேலா வலியா வலிக்கும்பா சரியா அதே மாதிரி போட்டு படுக்கதாப்பா வைக்குது சோர்ந்து போவதா வைக்குது சரியா அதை சரிப்பட்டு இந்த தாண்டு கோளாறு ஒதுங்கி போனுச்சுன்னா உன் குடும்பம் நல்லபடியா இருக்கும் நல்லா தெய்வம்